ஒரு ஃபென்டாஸ்டிக்கான 2-in-1 ஜுவல்லரி கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே உருவம் இல்லாமல் வரக்கூடிய டர்க்கி மாடலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ். இதில் நெக்லஸ், ஹாரம் சொல்லிட்டு எல்லா விதமான வெரைட்டியும் இருக்குது. அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு 2-in-1 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹாரம் வெரைட்டி. நார்மலாக ஹாரம் டர்க்கி மாடலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 40 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இவங்க வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு அழகான லென்த்தில் ஒரு 27 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஹாரம் வெரைட்டி அவைலபிள் இருக்குது. ஈவன் ஒரு 3.5-7 நிறைய ஹாரம் வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும். இதோட பென்னட் நல்லா பெருசாகவே இருந்துச்சு, லென்த்தும் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் வந்து நெக்கில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராப்பர் லென்த் வந்துடும். எல்லாமே நீங்கள் பேக் செயின் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டி வரும். இல்லைனா நீங்கள் வந்து ரோப் வேணால் ரோப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் லேயரில் வரக்கூடிய ஹாரம் டிசைன். அவங்களுக்கு பட்டையாக வந்திருக்கும், செயின் பேட்டர்ன் பட்டையாக வந்திருக்கும். பென்னட் கொஞ்சம் நல்ல லாங்காகவே வந்திருக்கும். இது வந்து அகெயின் ஹிப் பெல்ட்டாக நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். ஸோ நீங்கள் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிளாஸ் கட் ஃபினிஷிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் பிரைட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான டிசைன். இது நல்ல சூப்பரான லென்த்தும் கூட அண்ட் ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன். இதுக்கு நீங்கள் அழகாக ஒரு சோக்கர் ஆட் பண்ணிங்கன்னா அழகான பிரைடல் செட்டாக அவங்களுக்கு அது சூப்பராக அமைஞ்சிடும். இதுவும் சூப்பரான கிளாஸ் கட் ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு மிரர் எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு மிரரை வந்து எப்படி அந்த மாதிரி ஜொலிக்குமோ, ஒரு மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தால் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி வித்தவுட் எனி ஸ்டோன் ஒரு ஆர்னமெண்ட் நல்லா ஜொலிக்கணும்னா அந்த டர்க்கி மாடல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இதெல்லாமே இந்த துபாய் மாடல் டர்க்கி டிசைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இது கம்ப்ளீட் ஹேங்கிங்ஸில் ஃப்ளோரல் டிசைனில் வந்திருக்கும். டர்க்கி மாடல் என்னென்னா பார்க்கறதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் லைட் வெயிட் மாதிரியே தெரியும், ஆனால் ஹெவியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். நிறைய சாரீக்கு எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே சூப்பராக பேர் ஆகும். இது நல்ல லென்த் டிசைன் வித் யூ கட்டில் பென்னனுக்கும் நல்ல ஒரு மல்டிபிள் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன், நல்ல ஒரு ரீஸ்டாக் ஆன ஒரு ப்ராடக்ட். இது ட்ரிபிள் லேயரில் வந்திருக்கும். ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் தான். கம்ப்ளீட்டாக 2 சைடு முகப்பு அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வரக்கூடிய 3 ஸ்டெப்லேயுமே அந்த ஃப்ளவர் முகப்பு எல்லாமே ரொம்ப நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஜிம்கியோ எந்த மாதிரியான ஃப்ளாட் இயரிங்ஸோ சாந்த்பலி போட்டாலும் நல்லா அழகாகவே பேர் ஆகும். சில பேர் செயின் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் நல்லா பட்டையாக தெரியணும், பென்னட் மட்டும் நல்லா ஹைலைட்டாக ப்ராப்பராக எம்போஸாக தெரியணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாரம் டிசைன் தான். உங்களுக்கு இது வந்து 5 பவுன் வருது, 5லேருந்து 5.25 பவுன் வரும் இது. அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு பட்டையாக தெரிஞ்சுட்டு பென்னட் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். நார்மலாக டர்க்கி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் ஷோரூமில் மினிமமே வந்து உங்களுக்கு 14 to 16% தான் வேஸ்டேஜே ஸ்டார்ட் ஆகும். டில் வந்து 23% வரைக்கும் இருக்குது. இவங்ககிட்ட வந்து 9 to 12% வேஸ்டேஜ்குள்ளே நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்க்குறது எல்லாமே லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன். ஸ்டார்டிங் உங்களுக்கு டர்க்கி மாடல் நெக்லஸ் வந்து ஒரு 8 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 17 ஸ்டார்ட் ஆகக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் பேக் செயின் ஆட் பண்ணால் 2 கிராம்ஸ்க்கு பேக் செயின் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைனா நீங்கள் ரோப் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைனை. இதுவுமே 2 கிராம்ஸ்க்கு. டர்க்கி மாடல் நிறைய ஜிமிக்கி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் பேரப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே 9 கிராம்ஸ் 10 கிராம்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ்க்கு நான் 1 by 1 அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பென்னனுக்கு வந்து ஹேங்கிங் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த வரிக்காய் பால் இருக்கும்ல, பாலாக ஒரு செயின்லாம் பார்ப்போம்ல, அதை மாதிரி பேட்டர்னில் வரக்கூடிய டர்க்கி மாடல் நெக்லஸ். இதுவும் பால் டிசைன் தான். ஃபேன்சியாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீக்கு சல்வாருக்கு எல்லாமே. இது கொஞ்சம் கேஸ்டிங் மாதிரி இருந்தது லுக்கு, அந்த லீஃப் டிசைனு. அண்ட் மேலே ஃபுல்லாகவே கூட ஒரு மாதிரி லீஃபி டிசைன் மாதிரி வந்திருக்கும். நெக்குக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். சல்வாருக்குலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், கேஸ்டிங் மாதிரி தான் லுக் இருக்கும். அகைன் ஒரு டர்க்கி டிசைன் தான். நல்லா அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஜொலிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபினிஷிங்கு. இதுக்கு நல்லா ஒரு செயின் மாதிரி வந்துட்டு பென்னட் வேணும்னா இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உண்மையாக நேரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்னு. இது மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே தெரியும். நீங்கள் சின்னதாக ஒரு இயரிங்ஸ் போட்டால் கூட நல்லா சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். குர்த்தீஸ்க்கு, சல்வாருக்கு, நல்லா பிளெயின் சாரீ, டிசைனர் சாரீஸ்க்கெலாம் நிறைய பேர் இது சூஸ் பண்ணுவாங்க. இந்த டிசைனும் அதே அகெயின் ஃப்ளவர் மாடல் தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிரைட்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி செட்லாம் வந்து ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்கன்னா இதை நீங்கள் வங்கியாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம். அதே நம்ம வங்கியாக யூஸ் பண்ணும்போது சில ரொம்ப பர்டிகுலர் அக்கேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு க்ளோஸ் ரிலேஷனோட வெட்டிங்க்கு இல்லை அவங்களோட வெட்டிங்க்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு அக்கேஷன் யூஸ் பண்ணி வங்கியாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் நெக்லஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஃப்ளெக்சிபிள் அப்படின்றதுனால நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஹாரம் நம்ம ஹிப் பெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாமோ அதை
அந்த மாதிரி நீங்கள் இதை கூட போட்டுக்கலாம். அதுவுமே ஒரு மாடலில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து மல்டி பர்பஸாக தான் ஒரு ஆர்னமெண்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு தான் பார்த்து வாங்குறாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 to 3 டைப் ஆஃப் டிசைன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. இதில் டபுள் பெண்டன்ட் ஹேங்கிங்கோட வண்டர்ஃபுல்லாக வந்தது இந்த நெக்லஸு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பெண்டன்ட், அதுக்கு கீழே ஒரு பெண்டன்ட், அதுக்கு கீழே ஒரு குட்டி ஹேங்கிங், நல்ல ஒரு க்யூட்டான டிசைனு. கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் நெக்லஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பாது. இதில் பெண்டன்ட் கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருக்கும். இது வந்து 16 கிராம்ஸ், அதாவது 15.3, 2 செவனுக்கு கொஞ்சம் கம்மி, நல்லா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அண்ட் ஒன் மோர் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இது ஒரு அழகான ஒரு சோக்கர் மாடல் மாதிரி வரும். நெக்லஸ் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் மாதிரி, சோக்கர் கம் நெக்லஸ் மாதிரி நல்லா ப்ராடாக தெரியும். இதுக்கு வி டைப் ஹாரமோ யூ டைப் ஹாரம் எது போட்டாலுமே நல்லா அழகாக வந்து மேட்ச் ஆகும். நிறைய பேருக்கு டபுள் ஃப்ளவர் பெண்டன்ட் ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால அதுலேயும் சில மாடல்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் நெக்லஸில் வந்து 2 டர்க்கி அந்த ஃபினிஷிங்கும், அப்புறம் ஒரு மேட்டி ஃபினிஷிங், திருப்பியும் 2 டர்க்கி மாதிரி அந்த ஒரு நெட்டட் ஃபினிஷிங் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங், அந்த மாதிரி மாறி ஒரு நெக்லஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதோட பெண்டன்ட் டிசைன் கொஞ்சம் எலாங்கேட்டடாக வந்திருக்கும். சிலது ஃப்ளவர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க எம்போஸ்டாக. ஈவன் இதுவுமே கொஞ்சம் ஒரு எலாங்கேட்டட் டிசைன் மாதிரி தான் வந்திருக்கும். மேலே அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக வந்திருக்கும். நீங்கள் வந்து நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ரொம்பவே நல்லா அழகாக டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் அது மேலே வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். எல்லாமே அந்த ஒரு 8 to 10 கிராம்ஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லது. 11 கிராம்ஸ்க்கு சூப்பரான ஒரு டிசைன். இதுக்கு நீங்கள் அந்த ஒரு 8 கிராமில் 7 கிராம்லாம் டர்க்கி மாடல்ஸ் சின்ன சின்ன ஜிமிக்கிலாம் வச்சுருக்காங்க. அதோடு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக தெரியும். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெண்டன்ட்குள்ளே குட்டி உள்ள ஒரு ஹேங்கிங், கீழே ஒரு ஹேங்கிங், ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நீங்கள் ஹெவி ஜிமிக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நார்மலாக சின்னதாக நெக்லஸ்க்கு ஹெவி ஜிமிக்கியும் போடலாம், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை அந்த சின்னதாக அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக வரக்கூடிய பேட்டர்னும் போடலாம். ஸோ நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். இது ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மாடல். ரோஸ் கோல்டு அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கோடு வரக்கூடிய ஒரு அழகான டர்க்கி மாடல் நெக்லஸ். இதில் அந்த ஃபேன் மாதிரி வரும் அந்த ஃப்ளவர் டிசைனு. இது வந்து பிஃபோர் பார்த்த ஃப்ளவருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃப்ளவரில் அந்த ரோஸ் கோல்டையும் கொண்டு வந்திருப்பாங்க. மிடில் வந்து ரோடியம் ஃபினிஷிங் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு யூனிக் பேட்டர்ன். இதுவும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரக்கூடிய அகெயின் ஒரு ஃப்ளவர் டிசைன். எல்லாமே ஒன்றோட ஒன்று ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது அழகான ரோடியம் அண்ட் கோல்ட் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாஸி அண்ட் யூனிக் நெக்லஸ் டிசைன். வெரி சிம்பிளான ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஆனால் இதுக்குமே நீங்கள் மேட்சிங்காக ரோடியம் ஃபினிஷிங்கில் இயரிங்ஸும் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்லா மேட்சிங்காக வந்து போட்டுக்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. அண்ட் இந்த மாடல் புதுசாக வந்திருக்கு. இது ஆக்சுவலி வந்து ஒரு 2-in-1 பேட்டர்ன். இது வந்து ஒரு ப்ராப்பராக சொல்லணும்னா நல்ல ஒரு பிரேஸ்லெட், கொஞ்சம் கிராண்டாக வரக்கூடிய பிரேஸ்லெட் டிசைன். அண்ட் இது வந்து நெக் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே. டர்க்கி மாடலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையே வந்து நீங்கள் நெக் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பேட்டர்ன் காட்டுறேன். இதில் உங்களுக்கு ரோஸ் கோல்டு, ரோடியம், எல்லோ கோல்டு மூணுமே மிங்கிள் ஆன மாதிரி இருக்கும் அந்த 2வது டிசைனு. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து 9.3 கிராம்ஸ் வரும். அதையும் நீங்கள் நெக் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அண்டு இதுலேயே இன்னொன்று காட்டுறேன். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னா இது வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா செக் பண்ணுங்கள். பட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு 2-in பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. இது எல்லாமே அதே மாதிரி தான். ஒன்று ஒரு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் பாருங்கள். அந்த ரோஸ் கோல்டு இல்லை வெறும் கோல்டுலேயே தான் வேணும்னாலும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் செயின் வித் பெண்டன்ட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இதோட ஃபினிஷிங்கும் இதுவும் நான் உங்களுக்கு நெக்கில் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு. இப்போ ஒரு சரடோடு போடுறீங்க மேரிட் உமன் அப்படின்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு சரடோடு அந்த சின்னதாக நெக் செட் போடும்போது அது உண்மையை லுக் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது பிரேஸ்லெட்டு, பட் 2-in-1 இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.